பர்த்டே பேபி வந்துட்டார். அவரை வச்சு நாங்கள் வாழ்த்து நேரத்தை செய்து கொள்வோம். அங்க பாருங்க அவ்வளவு சிரிப்பா இருக்கிறார். அவை பிராட்டியார் இருக்கிறா சிரிப்பா தானே இருப்பா. அவை பிராட்டியார் பர்த்டே பேபி. இப்பொழுது நமது அன்பான உறவு உமா அம்மாவிற்கான வாழ்த்து நேரம். இவர் யோகாசன ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களது அன்பு தாயார் இன்று தனது 75வது வயதில் தடம் குதித்திருக்கின்றார். எப்பொழுதுமே இதே சிரித்த முகம் புண்ணியோடு தான் இருப்பார். சந்தோஷமாக இதே புன்னகை சந்தோஷம் என்று நினைச்சிருக்கு. அம்மாவின் ஆசைகள் தான் எங்களுக்கு தேவை. இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மாவிற்கான வாழ்த்து. நன்றி 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 நன்றி. சரி, எப்படி இருக்கிறீங்க? மகள் வாங்கி தந்த சட்டை என்ன, சாரி என்ன? இப்போதான் சட்டை நேரத்தில் கோயிலுக்கு போக போறீங்க. சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க. இதே நேரம் தர்ஜினி அவர்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். சரிய ஒரு ஹாலிடே ஒரு விடுமுறை கிடைத்தாலும் பட்டாரண்டி டிக்கெட்டை போட்டு அது எவ்வளவோ என்ன மாதிரி என்று பார்ப்பதில்லை. அந்த அன்பு தாயை பார்ப்பதற்கு ஓடி வந்து இப்பொழுது ஒரு கிழமையாக நின்று எல்லாமே செய்து கொள்கின்றார். அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டே அம்மாவிற்கான வாழ்த்து நினைத்தோன்னு நினைப்போம். வாங்கோ. காலை வணக்கம் வாணி. ஒவ்வொருத்தராக வாழ்த்துங்கோ. உமாமா, இன்றைய தினம் நீங்கள் ஒரு வயது தடம் பதிக்கிறீங்கள். பதித்த இடத்திலேயே உங்களை தெரியாதவர்களும் இல்லை. உங்கள் ஆலயத்தில் சந்திப்பதில் எனக்கு பெரிய சந்தோஷம். கோயில் சென்றால் உங்களை நேரில் காணும் போது எந்த நாளும் சிரிச்ச முகத்துடன் கண்ட நாள் தொடக்கம் இன்று வரையும் ஒரே மாதிரி நான் அம்மா என்று கூப்பிடும் போது உங்களை உள்ள அன்போடு தான் கூப்பிடுகிறேன். இன்று போல என்று மன சந்தோஷமாக வருத்தம் துன்பம் இல்லாமல் எப்போது நீங்கள் இருக்க வேண்டும் என்று எங்கள் குடும்பம் சார்ந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வாழ்க வாழ்க என்றும் சந்தோஷமாக. அதே நேரம் நேற்று எப்பொழுது நவலாக்கம் ஓடி வந்தார் சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக. எல்லோருமாக மிக சந்தோஷமாக அந்த நேரத்தை கழித்திருந்தோம். நேரடியாக நேற்றே சமூகம் நேரம் போனது உண்மை. ராவி கேட்டால் காலையிலேயே போயிட்டீங்க 9 காலம். உங்களுக்கு போர் அடிக்கல அவ்வளோ நேரத்துக்கிட்டு கேட்டேன். நான் நேரம் போனது தெரியல. அதிலும் நவலாக்கா வந்து நல்ல கலகலப்பு வீடே அப்படி கல்லகலட்டு இருந்ததுன்னு சொல்லி அதுக்கு பிறகு பேசியிருக்கோம். நேரம் போனது தெரியல உண்மை. அப்படியா இருந்தது. சந்தோஷம். ஓடி வந்ததற்கும் நீங்கள் நன்றி. அதோட இப்ப என்ன வெளிநாட்டுல இருந்த அம்மா அப்பாக்க வந்த மகளை நேரடியாக கண்டு அவன் கையால சாப்பிட்டதுக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி. உங்களையும் சந்திச்ச நீண்ட நாளை அப்புறம் உங்களை சந்திச்சதுலயும் பெருமகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களும் அம்மா. என்றைக்குமே உங்களுடைய சிரிப்பும் அப்படியே இருக்கிறது. பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இன்னத்தைத்தான் நினைக்கிறீங்களோ எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி உங்களுடைய பிறந்த நாளில் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். மகளுடன் உற்றார் உறவினருடன் சந்தோஷமாக மகிழுங்கள். நன்றி வணக்கம் அம்மா. நன்றி வணக்கம். நன்றி 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 அம்மா. வணக்கம். நான் பத்மினி கமலா ஆனந்தன். இன்றைக்கு தர்ஷினி நம்ம உமா அம்மாவுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த தயவு செய்து எல்லாரும் வீடியோக்களை போடுங்க. வீடியோக்கள் இல்லாம இருக்காம உமா அம்மா அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை மனமார கூறிக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். உமா அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் மன மகளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி அம்மா. அவர் ஜெயமலர் ஜெயம் அவர்கள் நேற்று கேட்டீங்க புது பிள்ளைய பிள்ளைன்னு கேட்டீங்க. புது பிள்ளையில அவர் 30 வருஷம் எங்களோட இருக்கிறார். நேற்று கேட்டுக்கொண்டிருக்கும் போல ஜெயமலர் பாமுகம் இந்த பிள்ளை இப்ப வந்திருக்கு போல என்ன புது பிள்ளைன்ட்டார். நான் புது பிள்ளையில 30 வருஷம் எங்களோட இருக்கிறார். வணக்கம். நன்றி. அம்மாவுக்கு எனது மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் உடல் உள்ள சுகத்துடன் இருக்கவும் இறைவன் ஒரு வருடத்தை உங்களுக்கு கூட்டி கொடுத்த அந்த ஆயுளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு ஒரு சின்ன ஒரு கவிதை உடனே
கண்கள் பார்த்த முதல் ஓவியம், கைகள் வருடிய முதல் உதடுகள், உச்சரித்த முதல் வார்த்தை, உள்ளம் உணர்ந்த முதல் பாசம், தாய் அவள் நீ. நன்றி நன்றி. நல்ல கவிதை. நன்றி அம்மா. அவர் நன்றி. ஜெர்மனியில ஆசையா இருந்து இருக்கு. அனா நான் அவர்கள் ஜெர்மன். இணைந்திருந்தார். நான் நன்றி. அனா பாலமுரளி ஜெர்மன்ல இருந்து. உங்களை பார்த்த உடனே என் கண்களில் கண்ணீர் வந்தது, என்னுடைய தாயாரை நினைத்து. இன்று உங்களை வாழ்த்த கிடைத்த அந்த பாக்கியத்திற்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி. ஆண்டவனுக்கு நன்றி கூறணும். நன்றி அம்மா. அடுத்தவர் யாரு? நேவிஸ் பிலிப் சார் வாங்க. வணக்கம் வணக்கம் உமாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அம்மா என்று அந்த அன்பை சொல்ல எல்லை உண்டு. அன்பு சொல்ல எல்லை உண்டு. அம்மா என்ற அந்த வார்த்தைக்கு ஒருபோதும் இல்லை. அந்த அம்மா கொடுத்த அந்த நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும், உங்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும், அவர்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் கரம் கொடுத்தீர்கள். அவர்கள் கால் வலித்தால் உங்கள் கண்ணில் நீர் வலிக்கும் என்று அந்த அன்போடு நீங்கள் அவர்களை வளர்த்தெடுத்தீர்கள். அந்த அம்மாவுக்கு இன்று பிறந்த நாள். உங்கள் மகளோடு நீங்கள் அந்த பிறந்த நாளை கொண்டாடுவது உங்கள் உள்ளம் நெகிழ்ந்திருக்கும். அதை உங்களை வாழ்த்தும் போது எங்கள் உள்ளமும் மகிழ்ந்திருக்கிறது. நீங்கள் பல்லாண்டு காலம் சகல நோய் நொடிகள் இல்லாமல் நீடிய ஆயுள் பெற்று நலமாக வளமாக வாழ இறைவனின் துணை உங்களுக்கு என்றும் கிடைக்க வேண்டும் என்று நானும் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி நன்றி. மிகுந்த சந்தோஷம். திண்ணம் கொண்டீர்கள், வண்ணம் சேர திண்ணம் கொண்டீர்கள். உங்கள் எண்ணமெல்லாம் உங்கள் பிள்ளைகளிடம் கண்டீர்கள். குறை நிரப்பும் உறவாக அம்மா நீங்கள் என்றுமே அவர்களுக்கு எல்லாம் செய்து நீங்கள் அன்போடு அவர்களை வளர்த்தீர்கள். உங்கள் அன்பை சொல்ல எல்லை உண்டு அம்மா, உங்கள் வார்த்தை சொல்ல இல்லை என்று சொல்லிக்கொண்டு உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த நேரத்தில். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம் உமாமா. நான் செல்வி நித்யானந்தன். நன்றி. எமது குடும்பத்தின் சார்பில் மகிழ்ச்சிகரமான உங்களது அகவை வாழ்த்தை நாமும் தெரிவித்துக் கொள்றோம். ஆயுள் ஆரோக்கியத்துடன் இன்னும் நீண்ட காலம் இப்படியே மகிழ்வாக வாழ வாழ்த்துகிறோம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் அம்மா. நான் சரோஜினி லண்டன்ல இருந்து கதைக்கிறேன். அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ராஜினி அல்போன்ஸ். உமாமாக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இப்படியே ஹலஹலஹலண்டு சந்தோஷமா சிரிச்சு கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு அகவை சிறப்பான வாழ்த்துக்கள் மாமா. சிறப்பான வணக்கம். வணக்கம். பாடலோட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும். வானம் தாண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உமது பெயரை நிலவட்டாவில் வாழ வேண்டும். சக்கரை தமிழை தாளாட்டு நான் பாடி வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நல்ல இனிமையா படிக்கிறீங்க. வரி எடுத்தேன், அது வரி போயிட்டு பாட்டு போது பாடி போட்டேன். நன்றி அம்மா. நன்றி. இனிமையா இருந்தது. நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். பாடலே வாழ்த்திடுவோம். என்ன எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அவளா விழா வாழ்த்துக்கள் கடைசியில படிப்போம். அது ஏதோ பாட்டு பிழைச்சு போய் படிப்போம். நல்லா இருந்தது ராஜினி. சிறப்பு. அவளா விழா வாழ்த்துக்கள். நன்றி. Happy birthday to you. Happy birthday, Mama.
Happy birthday to you. இப்பே புரே நன்றி நன்றி Happy grace. மிக்க மிக்க நன்றி வாணிகா. என்னுடைய வாழ்த்துக்களையும் பாமுக உறவுகள் தந்த வாழ்த்துக்களும் எனக்கு ரொம்ப மனம் மகிழ்ந்திருந்தது. மிக்க நன்றி வாணிகா. மோகனா ரகவிக்கு எல்லோரும் ஏதோ நாங்கள் எங்களுடைய வாழ்த்து நேரம் வந்து வாழ்த்துறோம் தான் வாணிகா. எங்களுக்கு அந்த பெரிய என்னுடைய அம்மா வந்து நீங்க வாழ்த்தும் போது நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதையும் சொல்ல போனா எப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் உங்களை பார்க்கிறேன், உங்களோட கதைக்கிறேன், ஏதோ ஒரு விதத்துல தொடர்புல இருக்கிறேன். அவர்கள் எல்லாம் அந்த வாழ்த்தை விட என்ன இது பெரிய விஷயமா இருக்கு. எல்லோருடைய வாழ்த்துக்களுக்கும் வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி, தளத்துக்கும் மிக்க நன்றி. இப்ப எல்லாம் பார்க்கலாம், இன்றைக்கு அம்மாவோட பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தூர இருப்போம், ஒவ்வொரு வீடியோ பதிவுகளை போடினோம், அந்த வீடியோ வச்சுக்கணும், இந்த வீடியோ. ஆனா அது அது எது அது எது உண்மை, எது நிஜம், எது நிழல் என்று எனக்கு இப்ப விளங்கி கொள்ள முடியுது. இதை நான் அனுபவிக்கிறேன் என்றது பாமுக தளத்தாலையும். நிறைய பேர் இல்லையே வாழ்த்தை இல்லையென்று சொல்றதை விட வணிகா இவ்வளவு எனக்கு அவ்வளவு மிக்க நன்றி எல்லாருக்கும். இதுவே போதும் எனக்கு. நீங்கள் தார அன்புக்கு மிக்க நன்றி. அம்மா வாழ்த்திய உறவுகளுக்கு நன்றி. அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துறது எங்களுக்கும் பெருமையா இருக்கு. அம்மாக்கு இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? இந்த நந்தினி, அம்மாக்கு கட்டி அடைச்சு ஒரு உமா விடுங்க. அருமையான ஒரு அவன் ராத்திரியா 12 மணிக்கு வந்து கட்டி பிடிச்சு சொல்லி தந்தாண்டா. அருமையான ஒரு மகளை பெற்று ஒரு யோகாசிரியாக பயிற்சி பெற்ற இந்த அன்பான மகளை எங்கள் பாமுகத்துக்கு தந்து எங்களையும் பயிற்றுவிக்க வைக்கிற இந்த தரிசனியை பெற்ற அந்த அம்மாவுக்கு எங்களுடைய நுழைந்த வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி நன்றி. நன்றி வணிகா. நேற்று ஒரு மகிழ்வான நேரமாயும் இருந்தது. நவலாண்டிக்கு மிக்க நன்றி. பாமத்தால ஓடி வந்திருந்த வாணியக்கா ராகவி நவலாண்டிக்கு மிக்க நன்றி தர இந்நேரத்தில் ஓடி வந்தது மட்டுமல்ல, அந்த அந்த நேரத்தை காலையிலிருந்து பின்னரம் வரைக்கும் பாமுகத்தை பொருட்படுத்து உண்மையில் செல்வி அக்காவிற்கும் பல வேலைகள், உண்மையில் அவர் பயணம் வெள்ளிக்கிழமை இருந்த பொழுதிலும் கேட்ட பொழுது நான் திங்களை கேட்டிருந்தேன் நினைக்கிறேன். உடனடியாக ஒரு நாளுமே இல்லை என்று சொல்ல மாட்டார், ஓமானு செய்கிறேன் என்று சொல்லுவார். அந்த ஒரு ஒத்துழைப்புக்கும் இருந்தபடினால நான் நேற்று எனக்கு அந்த காலையில் வரக்கூடியதாக இருந்தது. ராகவி வேலை என்றபடினா அவரோடு சேர்ந்து அதற்கு உண்மையில் செல்வி அக்காருக்கு சிறந்த தாழ்த்தி நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி செல்வி. இருந்த பொழுதிலும் பஸ்ஸுக்குள்ள போய்க்கல ஆட இப்ப யோகா நடக்குதோ அதுக்குள்ள ஓடி போய் இறங்கிடணும், இறங்கி நான் ஜாயின் பண்ணலான்னு போனேன். ஆனா அது முடிஞ்சிட்டு அது மனம் பாய்ந்து கொண்டே இருக்கு. யோகாவும் இருந்தது அதுக்குள்ளதான். இணைஞ்சிருந்தவர் நன்றி நன்றி ஜெயமலருக்குமா. பார்த்து கொண்டிருந்த நான் செய்யல. அதே நேரம் நேவி சர்டி கேட்டிருந்தார், இதெல்லாம் நடந்திருக்குதோ என்று சொல்லி கேட்டிருந்தார். ஒன்றும் அவருக்கு விளங்கவில்லையோ கேட்கலையோ தெரியல. நேற்று நேவி சண்டி நகுலா அவர்களும் வாணிமோகன் அவர்களும் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். நேற்று வாணிமோகன காலையில செல்வி அவர்கிட்ட கேட்க செல்வி வாயே திறக்க இல்லை. வாணி என்ன எனக்கு என்ன போன் பண்ணி சொல்லிட்டா போனவா. வாணிய பாமுகத்துல நான் சொன்னேன், நான் வாணி இப்ப ஜெர்மனிக்கு வந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னேன். அப்ப அவ புரிஞ்சிருக்கணும். அப்ப அப்படி போட்டுட்டீங்க. ஓகே, நான் சொன்னேன் வாணி ஜெர்மனிக்கு சத்தமே காட்ட இல்ல, கம்மன் இருந்துட்டாங்க. என்ன அப்ப நவலாக்காவை கேட்டேன் போக மாட்டேன், அவரு போக மாட்டேன். அந்த காலையில் இருந்து நான் அந்த நேரம் இருக்கும் வரையும் உண்மையில் நேவிசக்காவும் ஜெயமலரும் தொடர்ச்சியாக இருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. அந்த ஒத்துழைப்புக்கும் நன்றியா உண்மையில். எனக்கு அதோட நேற்று வாணி சரியான சினோவும் வளர்க்கிற சினோவா போயிட்டுது. வரையக்குள்ள 8 நிமிஷம் தான் இருந்தது, 9 மணிக்கு. சரியான சினோவா தான் வந்த, மெல்லமா தான் வந்தது. டக்காண்டு வந்த உடனே எல்லாம் முடிச்சு போட்டு பிறகுதான் அவன் சிவதர்சினிட்ட ஒப்படைச்சு போட்டு போய் குளிச்சுட்டு வந்தேன். அது வேற ஒண்ணும் செய்யலாம் போயிட்டு. எல்லாத்துக்கும் நன்றி. நாடாமோனவர்களுக்கும் இந்த நன்றி. வணக்கம். என்னன்னு கேட்டா, இங்கிலாந்துல சொல்லி இருக்கணும் NHS, அதாவது சுகாதார அமைப்பு, வயது போனவையும் இவையும் வந்து பெண் குயின் நடக்கிற மாதிரி நடந்து போட்டாம்.
தேவையில்லாம வெளியில போக வேண்டாமா. ஓகே. பெண்குயின் போல ஆறுதலா நடக்கட்டும். ஆறுதலாக ஆமா இல்ல அப்படி நேற்று ராகவியும் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த பெரிய சாலையில் அது ஃபுல் டிராஃபிக். அப்போ திரும்ப அவருக்கு அது இடையில இதுவும் நேற்று கொஞ்சம் கொஞ்சம் பாவம் டென்ஷன் ஆகிட்டு நின்றுட்டுது நவிக்கேட்ட. அப்புறம் ஃபோனில் போட்டால் அது உள் ரோட்டை காட்டுது வாங்கிட்டு உள் ரோட்டில் இறங்க அப்படி கார் வலிக்கு கொடுக்கும். உண்மையிலே அது ஒரு நாளும் உள்ரோட்டுகள்ல அப்படி இருக்கு. ஏன்னா வாகனங்கள் குறைவு தானே ஏன்னா வாணி. அந்த காலை நேரம் தானே. அப்போ அம்மா உடனே சடம் பிறக்கிறது. அம்மா என்ன மாட்டேன் நான் இது உள்ரோட்டண்டபடியினால ஐஸாக இருக்கும் கொஞ்சம் கவனம் போங்கன்னு மெதுவாக தான் அந்த வாகனம் உள்ரோட்டுக்குள்ளால போனது. நேற்று கொஞ்சம் கூட தான் ஐஸ். வணிகர் அனைதனே இருக்க வாசிக்க சரி வேணும். வாசிங்க வாசிங்க. எங்களுடைய பாமக அதிபர் அம்மாவுக்காக எழுதிய வரிகள் இந்த காட்டை எழுதி கொடுத்து விட்டிருந்தார் வாணியக்காடம். அன்பு நிறை உமா அம்மாவிற்கு இறைப்புகழ் பாடி பிள்ளைகள் குடும்பத்துடன் அன்புறவாடி ஆரோக்கியமாகவும் மகிழ்வாகவும் நிறைவாழ்வு வாழ வாழ்த்துகிறோம் ராகவி வாணி நடா மோகன் அவர்கள் என்று இணைத்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று எழுதி இந்த காட்டை கொடுத்துட்டார். ஒன்று உண்மை சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த காட்டை யார் வச்சிருக்கிறேன்னு சண்டை ராத்திரி நீங்க தான் கொண்டு வைப்பீங்க. பத்திரமா நீங்க கொண்டு வைப்பீங்க. அம்மா கோவித்து கொண்டார். உண்மையை சொன்னார். நான் சொன்னேன் அம்மா இது மோகன் எழுதின கார், நீங்க எங்கேயாவது மாறி வச்சிருவீங்க, நான் போகும்போது நான் கொண்டு போயிடுவேன் அம்மான்னு சொன்னேன். அம்மா அவர் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையோன்னு சொல்லி நிறைய கோவித்து கொண்டார். சரியா கவலையாவே போயிட்டு அப்ப கொப்பி பண்ணிட்டு அப்ப போட்டோ எடுத்துட்டு அவற்ற போன் அந்த போட்டோக்குள்ள போடுவீங்க தானே, அதுல போட்டு கொடுக்கும். இல்லையம்மா இவன் தான் வந்த அப்புறம் தானே அவரை நீ கண்டனி அப்படி ஒண்ணும் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி என்னோட மோதிக்கொண்டா மோதுரா நான் ஒண்ணும் சொல்ல, இதை நான் கொண்டு போறேன் அம்மான்னு தான் சொன்னேன். எனக்கு அது மோனோட வரிகளை பார்த்து என்னட்டே அப்படியே இருக்கணும் போல இருந்தது. அது பிள்ளைதானே, அம்மாண்ட பேர்த்தைக்கு தானே வந்தது. அப்ப நீங்க கொண்டு போக சரியில்லை தானே. நான் அம்மாண்ட பக்கம் தான். அப்ப நியாயம் தர்மங்களை சொல்லுங்க மக்களே, தீர்ப்பொண்ணு கொடுங்க மக்களே. இல்ல அம்மாவுக்கு தான் தான் மக்கள் தீர்ப்பே தீர்ப்பு. இருக்கிற காட்டை மற்ற பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு போயிட்டு இது சரியான பிள்ளை, தரிசனி செய்யறது சரியான பிள்ளை. போட்டோ அடிச்சு போட்டு போட்டோவை தரிசனியும் காட்டை அம்மாவும் கொடுத்துட்டு போகிறது மிகச்சிறப்பு. அம்மா கோவிச்சு போடுது மக்களுக்கு சரியா கவலையாயி மக்கள் தீர்ப்பே மயசன் தீர்ப்பு. அப்ப சரி, அம்மா விரும்பி தந்தா நீங்க கொண்டு போங்க. அம்மா விரும்பி தந்தா கொண்டு இல்ல அம்மா தானே இப்ப இல்லையாண்டுட்டார். ஆனா அவர் வெளியேண்டுட்டார் வணிக. அவர் காட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் போடுவோம். ஆனா இந்த காட்டுனால மோனான்ற வரிகள் காட்டுனால நாங்க ரெண்டு பேரும் கதைக்காம இல்ல இல்ல இன்னும் வரிகள் வந்திருக்கும். அது நித்திரையும் வேலையும் நான் சொன்ன நடிச்சாமா 7 மணிக்கா செய்தாருந்தது இல்லை, இன்னும் வந்திருக்கும் வரிகள் விழுந்திருக்கும் நிறைய. ஆனால் நேரம் போச்சு. சரி இப்ப என்னன்னா நீங்க போட்டோ எடுத்துட்டு தர்ஜினி உங்கள வச்சுக்கொள்ளுங்க, இது அம்மாட்டோ படைச்சிட்டு போங்க. ஓகே சரி சரி, நன்றி அம்மா. வாழ்த்து எல்லோருக்கும் நன்றி. நன்றி மோனா. நான் சொல்றேன், நீங்க சொற்கெழுதி வைக்கும் போது இந்த காட்டை தரிசனி கண்டு எழுதி வச்சுட்டு போயிடணும். அது சரி. சொத்துல முக்கியமா இந்த காட்டு வந்து தர்ஜனிக்கு மற்ற பிள்ளைகள் அது நல்லா இருக்கு. இல்ல மற்றவர்கள் அதை விட்டு அக்கறையே இல்லை. அவர்களுக்கு குப்பைலாம் போடுவார்கள் தவிர அவர்கள் வந்து இதெல்லாம் குப்பையா கிடக்குது இதெல்லாம் மட்டும் போடுவார்கள் தவிர இப்படி எல்லாம் எடுத்து வைக்கிற அளவுக்கு இல்ல. உண்மை சொல்றேன். தயாவிடம் கொடுக்காம எழுதி விடாம இதை அதுக்கு வந்த காசு எனக்கு தானே. அதுவும் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தான். உங்களுக்கு உரியது உங்களுக்கு தான். சரி நன்றி, என்ஜாய் பண்ணுங்க. இன்றைய நாள் சிறப்பு அமையட்டும். கோயிலுக்கு போயிட்டு வடிவா சமைச்சிருப்பார் தர்ஜினி, சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப பின்னேரம் எங்கேயாவது போய் நேற்று இதன்ற பொழுது நேரம் இல்லாமல் போய்விட்டது. சரி, நிறைந்த வாழ்த்துக்கள், சந்தோஷம். நன்றி தர்ஜினியோட. நிறைந்த சந்தோஷமும் நிறைந்த கவலையுமா இருக்கின்றது. எல்லா பிள்ளைகளும் வராததும் கவலைதானே வாணி. இப்ப இந்த அவ்வளவு பேர் இருக்கிறோமல்லோ, இவ்வளவு பேர் ஒரு கோல்ல இருக்கிற மாதிரி இருக்கிறோமல்லோ, அதே அடுத்த ஜனவரி பார்த்தா உங்களுக்கு 80 வந்துடும். எல்லாரும் நாங்கள் வருவோம் யோசிக்காது. அடுத்த வருடமா? போன வருஷம் இதே மாதிரி அம்மாட சத்தத்தை காணையில இன்றைக்கு தான் அவ்வளவு ஒளிப்பா வந்துருக்கு. இல்ல அம்மா இனி அடுத்த வருஷம் தர்ஜினி வந்ததான் வருவார்.
ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் நம்மளோட குரல் இது பாமுகத்தில் ஒழிக்கிறதுக்கு. 3 மாதத்தாலதான் பெறுவேன். இன்னும் 2 மாசம் ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க? தர்ஜினி வந்தால் தானே உங்களோட குரல் பாமுகத்துக்கு வரும். அதுதான் சொல்கிறோம். மிக சிறப்பு ஒரு மண்டபத்தில் இருந்தது போல இவ்வளவு பேர்கள் ஒரு தர்ஜினி சொல்லிக் கொடுங்க அம்மாக்கு. ஜெயமலர் அவர்கள், சரோஜினி அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பத்மினிகா அவர்கள், சொல்லி நித்யானந்தன் அவர்கள், நகுலவதி தில்லைதேவன் அவர்கள், அனா அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருந்தார்கள். மிக்க நன்றி. வாணிமோகன் அவர்களுடன் மோகனா உங்களை இணைத்தபடி ராகவி உங்களை இணைத்தபடி விடைபெறுகிறோம். அன்பான வாழ்த்துக்களுக்கும் வார்த்தைகளுக்கும் மகிழ்வாக்கிய இந்த தருணத்துக்கும் இந்நேரம் நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு வாழ்த்து அள்ளி தந்த அன்பர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்து நானும் கூறுகின்றேன். வணக்கம். நன்றி நன்றி. அதே நேரம் எங்களோட குடும்பத்தில் 2 புதியவர்களும் இருக்கிறார்கள். 5 வருடமாக என்டியிலையும் சேர்ந்த வாழ்த்துக்கள் தருகின்றார்கள். நன்றி வணக்கம். அவர்களை எப்பொழுது போடுவோம். நன்றி வணக்கம். சரி சரி சரி. அத நான் பார்த்தேன் தானே வந்து. நன்றி. சிறப்பாக அமையட்டும், நல்ல நாளாக அமையட்டும் தர்ஜினி. கவனம், வழியில